வெறும் 2 கிலோமீட்டர்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் 4500 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல half the price இல்ல, அதை விட கம்மியான பிரைஸ்ல ஒரு பிளாட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ல மஹேந்திரா வேல் சிட்டியை ஒரு லேண்ட்மார்க்கை வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர்ல மஹேந்திரா வேல் சிட்டி இருக்கு, ஒரு 4 கிலோமீட்டர்ல மஹேந்திரா வேல் சிட்டி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கிறதே மஹேந்திரா வேல் சிட்டிக்குள்ள தான். அப்பண்டா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான இடத்துல இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்குன்னு. பாக்யா ஹோம்ஸோட 30வது வருஷ ஆனிவர்சரி முன்னிட்டு 12,60,000 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பிளாட் இப்ப வெறும் 9,60,000 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர்னே சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு 2 BHK லக்ஸரி வில்லா வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லா காஸ்ட்டுமே சேர்த்து வெறும் 35 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மஹேந்திரா வேல் சிட்டி உள்ளக்கே இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கனால உங்களால இந்த இடத்துல ரெண்ட்டுமே ஈஸியா ஜெனரேட் பண்ணிக்க முடியும். எக்கச்சக்க கம்பெனி மஹேந்திரா வேல் சிட்டிக்குள்ள இருக்கு. நான் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்ல. சோ ஈஸியா உங்களால இந்த இடத்துல வீடு கட்டுறது மூலமா ரெண்ட்டுமே ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் வெறும் லோ பட்ஜெட்ல உங்களை தேடி வந்திருக்குன்னு சொல்லலாம். நீங்க ஸ்பாட்ல 1 லட்சம் ரூபாய் கொடுத்து புக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு ஸ்பாட்லயே வந்து 2 கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா கொடுத்துறாங்க. ஆல்ரெடி இவங்க கொடுக்கறதே ஒரு ஆஃபர் பிரைஸ் தான். ஓகேங்களா, 2200 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்த பெர் ஸ்கொயர் ஃபீட் 30வது வருஷ ஆனிவர்சரி முன்னிட்டு பெர் ஸ்கொயர் ஃபீட் 1500 ரூபாய் பிளஸ் ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜோட கொடுக்குறாங்க. இதோட மட்டும் இல்லாம நீங்க ஸ்பாட்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் புக்கிங் அமௌண்ட் கட்டி புக் பண்ணும்போது ஒரு 2 கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பரனூர் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே, அதாவது நான் செங்கல்பட்டு வரைக்கும் சேர்த்து சொல்றேன், எல்லாத்தையுமே அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷத்துல உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் வாசிம். ஒரு லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை உடனே வீடு கட்டி குடியேறணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஆப்டான ப்ராஜெக்டாக இருக்கும். பட்ஜெட் தாங்க லோ பட்ஜெட், ஆனால் லொக்கேட் ஆகிருக்கிற லொக்கேஷன் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, முக்கியமான விஷயம் இந்த ப்ராஜெக்டோட க்ரோத் எந்த அளவில் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை நம்மளை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க வந்து பாக்யா ஹோம்ஸ். இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து ஸ்ரீ பாலாஜி நகர். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருன்னு கேட்டீங்கன்னா மஹேந்திரா வேல் சிட்டி தெரியாத ஆளே இருக்க முடியாது சென்னையில். அந்த மஹேந்திரா வேல் சிட்டி உள்ளக்கே தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஓவராலா 3.5 ஏக்கர்ல வந்து இவங்க போட்டிருக்காங்க. மொத்த பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா 75 பிளாட். இந்த 75 பிளாட்ல ஆல்ரெடி 25 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. 25 பிளாட் சோல்ட் அவுட் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கிற லொகேஷனை மெயினா சொல்லலாம். அடுத்து இவங்க கொடுக்கக்கூடிய பிரைஸ் சொல்லலாம். ஏண்டா இந்த அளவுக்கு ஒரு மெயினான இடத்துல லொகேட் ஆயிருந்தாலுமே பெர் ஸ்கொயர் ஃபீட் சரௌண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது half the price இல்லங்க, அதை விட கம்மியான பிரைஸ்ல இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வேல்யூவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் DTCP அண்ட் RERA அப்ரூவலோட இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெயின் என்ட்ரன்ஸ் வந்தது, நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு கொடுத்துறாங்க. உங்களுக்கு சைட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் கொடுத்துறாங்க. உங்களுக்கு சைட் உள்ளக்கே வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, சோ நீங்களுமே இடம் வாங்கினீங்கன்னா நீங்களுமே உடனே வீடு கட்டி குடியேறிக்கலாம். உண்மைக்குமே சொல்ல போனா ஜெனியூனா சொல்லணும்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். எதனால நான் இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராஜெக்ட் மஹேந்திரா வேல் சிட்டி உள்ள லொகேட் ஆயிருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்ல ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 4500 ரூபாய் 5000 ரூபாய். ஓகேங்களா, இல்ல பக்கத்துல சிங்கப்பெருமாள் கோயில் லொகேட் ஆயிருக்கு. அங்கேயுமே பெர் ஸ்கொயர் ஃபீட் 4500 ரூபாய் 4000 ரூபாய் 3500 போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல 3000 ரூபாய் 3500 பெர் ஸ்கொயர் ஃபீட் போய்கிட்டு இருக்கு. இந்த சரௌண்டிங் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓகே மஹேந்திரா வேல் சிட்டி உள்ளக்கே லொகேட் ஆயிருக்கு. பெர் ஸ்கொயர் ஃபீட் ஒரு 3000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல. ஆக்சுவலி இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற பிரைஸ் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2200 ரூபாய். இதுல பாக்யா ஹோம்ஸோட 30th இயர் ஆனிவர்சரி முன்னிட்டு கிட்டத்தட்ட 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் இல்ல பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 700 ரூபாய் கம்மி பண்ணி இந்த இடத்துல ஒரு பிளாட்டை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1500 ரூபாய் இருந்தா மஹேந்திரா வேல் சிட்டி உள்ளக்க உங்களால ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க பின்னாடி பேனரே பார்த்திருப்பீங்க, 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் வந்து 12,60,000 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப 30th இயர் ஆனிவர்சரியை முன்னிட்டு வெறும் 9 லட்சம் ரூபாய்க்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல பிளாட் உங்களால வாங்கிக்க முடியும். பிளஸ் கொஞ்சம் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. சோ எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆஃபரோட இந்த ப்ராஜெக்ட் உங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்கங்க. சரிப்பா, இந்த ப்ராஜெக்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி யூஸ் ஆகுமா இல்ல உடனே வீடு கட்டி குடியேறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஓகேங்களா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு டெஃபினெட்லி யோசிச்சு பாப்பீங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. நீங்க உடனே வீடு கட்டி குடியேறீங்க அப்படின்றாலுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஏன்னா பக்கத்திலே மஹேந்திரா வேல் சிட்டி, பக்கத்துல இல்ல மஹேந்திரா வேல் சிட்டி உள்ளக்கே தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. இல்ல நான் வீடை வச்சு ரெவன்யூ ஜெனரேட் பண்ண போறேன் அப்படின்றாலுமே ஒரு சூப்பரான வாய்ப்புன்னு சொல்லலாம். மஹேந்திரா வேல் சிட்டில எக்கச்சக்க கம்பெனி இருக்கு. ரெண்டலுக்கு இந்த ஏரியால நல்ல வேக்கண்ட்டுமே இருக்கு. சோ தாராளமா ஒரு 10,000 to 15,000 ஈஸியா உங்களால ரெண்ட்டுமே இந்த இடத்துல வீடு கட்டுற மூலமா ஜெனரேட்
ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்ல 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் வந்து வெறும் 9 லட்சம் ரூபாய். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிளஸ் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் ஆட் பண்றாங்க. ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் லக்ஸரி வில்லா பாத்தீங்கன்னா வெறும் 35 லட்சம் ரூபாய் கட்டி தந்துகிட்டு இருக்காங்க. 35 லட்சம் ரூபாயில உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், பிளான் காப்பி அப்ரூவல், போர் எல்லாமே சேர்த்து வெறும் 35 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா இந்த இடத்துல உங்களால கட்டிக்க முடியும். பக்கத்திலே மஹேந்திரா வேல் சிட்டி உள்ள TCS இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, BMW இந்த மாதிரி எக்கச்சக்க கம்பெனி லொகேட் ஆயிருக்கனால நல்ல ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி லேண்ட் வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல உடனே குடியேறணும்னு சொல்லிட்டு வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா எதிர்பார்க்கிற விஷயம் growth. இந்த இடத்துல growthக்கு பஞ்சமே இல்ல. என்ன காரணத்தினால சொல்றேன், ஆல்ரெடி நீங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபாய்க்கு மேல growthல தான் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. ஏன்னா மஹேந்திரா வேல் சிட்டி உள்ள 4000 ரூபாய் 4500 ரூபாய் போகுது. ஆனா இந்த இடத்துல பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1500 ரூபாய் பிளஸ் டெவலப்மெண்ட் சார்ஜோட கொடுக்குறாங்க. சோ நீங்க வாங்கும்போதே ஒரு growthல தான் வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாம மஹேந்திரா வேல் சிட்டி இல்லாம பக்கத்துல பர்னூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. செங்கல்பட்டு உங்களால ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். சிங்கப்பெருமாள் கோயிலை ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். பிள்ளைங்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கூட பக்கத்திலே கொலம்பியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, பிருந்தாவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, மஹேந்திரா வேல்டு ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பட்டமல் அலையன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, SRM யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த மாதிரி கல்விக்கு எக்கச்சக்கமான காலேஜுகள் இருக்கு. சோ எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு அத்தியாவசிய தேவை கூட நிறைவேற்றிக்க முடிகிற மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல ஒரு லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. சோ வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் தெளிவா சொல்லிடுறேன். பாக்யா ஹோம்ஸோட 30வது வருஷ ஆனிவர்சரியை முன்னிட்டு தான் பெர் ஸ்கொயர் ஃபீட் 2200 ரூபாய் போய்கிட்டு வந்து 1499 ரூபாய் பிளஸ் டெவலப்மெண்ட் சார்ஜ், அதாவது எக்ஸ்பிரஸ் ஆஃபர்னு வந்து இந்த ஆஃபரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். சோ அதுக்குள்ள எந்த அளவு குயிக்கா உங்களால ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி எந்த இடத்துல ஒரு பிளாட்டை புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா புக் பண்ண பாருங்க. உண்மைக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி உங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்க யூடியூப் சேனல் அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.